நண்பர்களே ஒரு நிமிஷங்க இந்த பதிவு கொஞ்சம் கேட்டு போங்க. இது ஒரு முக்கியமான பதிவு. இந்த பதிவு யாருக்காகனா ஓலா ஊபர் ரேபிடோ ஓட்டுற கால் டாக்ஸி டிரைவர்களுக்கும் பொதுமக்களாகிய உங்களுக்கும் ரேபிடோ டிரைவரை பத்தி இந்த பொண்ணு எவ்வளவு ஒரு அருமையா பேசிருக்காங்க, நீங்களே பாருங்க. ரேபிடோ ஓட்டுற சில நாய்களை செருப்ப கட்டி அடிக்கணுங்க. சில பேர்த்த தான் சொல்றேன், ஏன்னா அவங்களுக்கு தான் இது பொருந்தும். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்குமே நடந்திருக்கும். கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தாம்பரத்துல இருந்து கிளாம்பாக்கம் வந்து நான் போட்டிருந்தேன். 2:30 கேட்டுச்சு. நிறைய பேர் கால் பண்ணி 100 எக்ஸ்ட்ரா தரீங்களா, 100 எக்ஸ்ட்ரா தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. வெறும் 7 கிலோமீட்டர் தான், 100 எக்ஸ்ட்ரா தரீங்களா கேட்டாங்க. நான் வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இன்னொருத்தி கேட்டிருந்தான், இந்த 100 கூட நான் ஏத்துப்பேன். இன்னொருத்தி கேட்டிருந்தான் 600 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் கடந்து ஒரு மணி வந்து ஒரு 11:30 இருக்கும். அப்பயும் ஒரு அண்ணா வந்து வந்தாரு. எதுவுமே கேட்கவே இல்லை, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதுவுமே அமௌண்ட் எக்ஸ்ட்ராவே கேட்கல. போற வழியில செம்ம டிராபிக், 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. கொண்டு போய் கிளாம்பாக்கத்துல இறக்கி விட்டுட்டு அந்த அண்ணா கேட்டாரு, பா ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா தெரியாப்பா, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் 2:30க்கு 400 போட்டுவிட்டு, ஆனா நீங்க கேட்காம வந்தீங்க, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 400 கொடுத்தேன். அது நாங்க தான் தரணுங்க, நீங்களா கேட்டு வாங்க கூடாது, சரிங்களா? என்ன ரேபிட்டோ நடத்துறீங்க? எக்ஸ்ட்ரா அவங்க இஷ்டத்துக்கு கேக்குறாங்க. டிப்ஸ் நான் தரணும், நீ கேட்டா அது பிச்சை. உண்மைதாங்க, நீங்களா கொடுத்தா டிப்ஸ், நாங்களா கேட்டா பிச்சை. ஆனா நாங்க டிப்ஸ் கேட்க மாட்டோம். ஏன் தெரியுமா? நாங்க டிப்ஸ்னு கேட்டு நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுவே எங்களுக்கு அசிங்கமா இருக்கும். டிப்ஸ் கேட்கறதே கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறேன். நாங்க எதுக்காக 100 ரூபா சேர்த்து கேட்கறோம்? நீ தானமா சொன்ன, இப்ப 7 கிலோமீட்டரு அந்த அண்ணா 1.5 மணி நேரமா ஓட்டினாங்க, 200 ரூபா காமிச்சது, நான் 400 ரூபா கொடுத்தேன்னு. ஆனா ஒன்ன மாதிரி எல்லாருமே டிரைவர்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டா இன்னைக்கு இந்த வீடியோ நீ போடவே தேவையில்ல. இன்னைக்கு டிரைவர்கள் எதுக்கு 100 ரூபா சேர்த்து கேட்கறாங்கன்னா, இன்னைக்கு சென்னை டிராபிக்ல 7 கிலோமீட்டர் 1.5 மணி நேரமா ஓட்டினா அந்த ஓலா ஊபர் ரேபிடோ கார்பரேட் கம்பெனிக்காரன் கொடுக்குற 200 ரூபா டீசலுக்கே போயிடும். நீங்க கொடுக்குற 100 ரூபா தான் எங்களுக்கு கிடைக்கும். அந்த 100 ரூபா தான் எங்க குடும்பத்துக்கு கிடைக்கும். அதனாலதான் ட்ரிப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவன் தான் ரொம்ப மட்டமான வாடகை கொடுக்குறான், நம்ம இவங்க கிட்டே கேட்டு போமன்னு கஸ்டமர்கிட்ட ஒரு 100 ரூபா சேர்த்து கொடுங்க சார்னு கேட்குறோம். அதை பிச்சைன்னு நினைச்சா நீங்க பிச்சையா வச்சுக்கோங்க. ஆனா நாங்க உரிமையா கேட்குறோம். அன்னைக்கு பிரசவத்துக்கு இலவசம் ஆட்டோவில் எழுதியிருந்தாங்க. ஆட்டோ ஸ்டாண்டு, மூளைக்கு மூளை ஆட்டோ ஸ்டாண்டு, எல்லார் கையிலையும் ஆட்டோக்காரங்க நம்பர் இருக்கும். இன்னைக்கு யார் கையில் ஆட்டோக்காரங்க நம்பர் இருக்கு? ஓலா ஊபர் ரேபிடோ. இன்னைக்கு 100 ரூபா ஆட்டோக்காரன் வாங்கினானா இன்னும் ஒரு வருஷத்துக்கு 100 ரூபா தான் வாங்குவான். இன்னைக்கு 300 ரூபா கால் டாக்ஸிக்காரன் வாங்கினானா இன்னும் ஒரு வருஷத்துக்கு 300 ரூபா தான் வாங்குவான். ஆனா ஓலா ஊபர் ரேபிடோவில் ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு, அதுவும் பீக் ஹவர்ஸ் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா கொள்ள ரேட்டு. உங்ககிட்ட வாங்கிட்டு எங்களுக்கு பிச்சை காசு தான் கிடைக்கும். அந்த வகையில் நாங்கள் பிச்சைக்காரங்க தான். காரு வச்சிருக்கு கௌரவ பிச்சைக்காரங்க. நீ ரேபிடோ ஓட்டுற ஒரு சில நாய்களை செருப்பால் அடிக்க வேணாம், நீ ஒட்டுமொத்த நாய்களை செருப்பால் அடிச்சாலும் உனக்கு ஒரு ஆபத்து.